வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் இதில் 50% தண்ணீர் நிரம்ப இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை அப்படின்னு 8th நியூ புக்லையும் 7ஆம் மாதம் 2023 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. உங்கள் வீட்டில் ஒரு டேங்க் இருக்குதுங்க. அதோட மொத்த கொள்ளளவு 50 லிட்டர்னு வச்சுக்கோங்க. அதில் ஆல்ரெடி 30% தண்ணீர் இருக்குது. இந்த 30% 50% அதிகரிக்கணும். அப்படி அதிகரிக்கணும்னா இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ ஆல்ரெடி 30% தண்ணீர் அதுல இருக்குது டேங்க்லயே. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, இதை 50% உயர்த்தணும். அப்போ இன்னும் எத்தனை சதவீதம் தேவை? ஆல்ரெடி 30 இருக்கா, அதில் 50ல் 30க்கு போச்சுன்னா 20% தண்ணீர் இன்னும் தேவை. அவ்வளோதான். கரெக்டா? ரைட்டு. இப்போ அது எத்தனை லிட்டருன்னு கேட்டிருக்கான். அப்போ ஒன்றும் இல்லைங்க, மொத்தம் அந்த டேங்கோட கொள்ளளவு, அதாவது டேங்க் 50 லிட்டர் பிடிக்கும் இல்லையா, அதில் 20% கண்டுபிடிச்சிட்டா ஆன்சருங்க. 50ல் 20% எவ்வளோ? அவ்வளோதான். இதான் மேட்ரு. புரியுதா? புரியுது. இப்போ அசலாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருக்கலாம். நான் 50ன்றது அசல், 20க்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன் 20%. அப்போ டைரெக்டாக 50 கூட 20 பெருக்கிக்கிறேன். அப்படி பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். ஜீரோக்கள் இல்லைன்னா புள்ளி வைக்கணும். அதனால இதில் ஜீரோ இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10. அப்போ 10 லிட்டர் தேவை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடே, ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான சம் 2017 குரூப் 2லையும் 2019 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டு வச்சுருக்காங்க. மொத்தம் 10 கணக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த மாடலில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கணக்கு உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுத்துட்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்துருப்பேன். இந்த 10 கணக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல் கேள்விங்க, 200ல் 0.5% காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றான்? 200ல் 0.5% எவ்வளோ? 1/2% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி டைரக்டா கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒய்ன்ற சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அப்படி எக்ஸ்ன்ற நம்பரில் ஒய்ன்ற பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் தாராளமாக பெருக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸையும் ஒய்யும் தாராளமாக பெருக்கலாம். அப்படி பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். ஜீரோ இல்லைன்னா புள்ளி வைக்கணும். ஆனால் கட்டாயமாக 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். அது எப்படி கேன்சல் பண்ணுன்றத நான் ஒவ்வொரு கணக்காக சொல்கிறேன், சரிங்களா? அவ்வளோதான். 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு பெருக்கி வரக்கூடிய விடை தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 200ல் 0.5% எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ 200 அப்படி எழுதிக்குங்க. இதாக கூட டைரக்டாக அந்த பர்சன்டேஜை பெருக்கலாங்க. அப்படி பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். இதில் 2 ஜீரோ இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். இல்லைன்னா புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், அது பார்த்துக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்களா? சுருக்குங்க ஆன்சர். இந்த 2க்கு கேன்சல், மீதி இருக்கிறது 1. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, 1 செகண்ட் தாங்க இந்த கொஸ்டின். இதை வேற 22/1/2022 டிஎன்பிசியில் கேட்டு வச்சிருக்கான். செம ஈஸி. கரெக்டா? தெளிவா புரியுதுங்களா? அடுத்த கணக்குங்க. அடுத்தது இதான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்தது. ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குது, அதோட கொள்ளளவு 50 லிட்டர்னு சொல்லிட்டான். அது ஆல்ரெடி 30% தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லிட்டான். இதில் இது 50% உயர்த்தணும். அப்போ இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் ஊற்றணும், சரிங்களா? ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு அந்த டேங்கோட மொத்த கெப்பாசிட்டியே 50 லிட்டர் தான். நீ 60 லிட்டர் இருந்தால் அதில் ரொம்ப அது கீழே தான் போயிடும், சரிங்களா? அந்த 50 லிட்டர் டேங்க்கில் ஆல்ரெடி 30% தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு இருக்கேன். அது எவ்வளோலாம் அவன் கேட்கல. கொஸ்டின் புரியுதுங்களா? அந்த 30% எவ்வளோன்னு கேட்கல. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான், நான் அந்த 30% தண்ணி இருக்குது இல்லையா, இதை நான் 50% மாற்றணும். அப்படி மாற்றணும்னா இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை? கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி 30 இருக்குது, அது தேவையில்லை. அப்போ 50ல் 30 போனால் 20%. அப்போ இன்னும் 20% நீங்கள்
டேங்க்ல ஊத்திட்டீங்கன்னா அதான் ஆன்சர். அப்போ அந்த 20% எவ்வளோ? இதில் 50 லிட்டரில் 20% எவ்வளோ? அவ்வளோதாங்க. புரியுதா இப்போ? அப்போ 50 அசல் அப்படியே டைரெக்டாக எழுதிக்கிறேன். இதாக கூட 20% பெருக்கிறேன். அசலா கூட பர்சன்டேஜ் தாராளமாக பெருகலாம். அப்படி பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10. அப்போ 10 லிட்டர். ஆப்ஷன் பி தான் சரியானது. இப்போ பாருங்க ரொம்ப எளிமையா இருக்கு தானே? சூப்பர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, ஒரு நபருடைய மாத வருமானம் 5000, அவரது வருமானம் 30% அதிகரித்தால் அவருடைய புதிய மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தர் வேலை செய்கிறாரு, மாதம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. இது நல்லா வேலை செய்கிறானே அப்படின்னு ஒரு 30% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது போன மாதம் 5000 வாங்கினால, இப்போ 30% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ இந்த மாதத்துலேருந்து எவ்வளோ வாங்குவான்? இதான் கேள்வி. புரியுதா? புரியுது. அப்போ 5000ன்றது அசல், அதில் தான் 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 5000ல் 30% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? இப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் தாராளமாக பெருக்கலாம். 5000 இதாக கூட 30% இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க, அதை பெருக்கலாம். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம். பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணும். அது எந்த பக்கம்னா இருக்கட்டும், தப்பே கிடையாது. ஆனால் 2 0 கேன்சல் பண்ணும். சரிங்களா? பண்ணிட்டே இருக்குது, பண்ணிட்டேன். அப்போ 500 3 பெருகணும். 5 5 இந்த 2 0 சேர்த்தா 1500. ஓகேவா? இவன் என்ன கேட்குறான்? நல்லா கேங்க. புதிய மாத வருமானம் எவ்வளோ? அப்போ 5000 ரூபாய் வாங்கினவருக்கு அந்த 5000த்துல 30% இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து ஆல்ரெடி 5000 வாங்கினான், கூட ஒரு 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ 5000 கூட 1500 கூட்டினா 6500. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. பாருங்க, வித்தியாசமான கணக்கு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதுப்பா. அடுத்த கணக்கு போயிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 5ல் 10% மற்றும் 10ன் 5% ஆகியவற்றின் கூடுதல் அப்படின்னு 18/4/2021 டிஎன்பிசில கேட்டான். என்னப்பா சொல்றான் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, 5ல் 10%, 5 ரூபாயில 10% எவ்வளோ அதை கண்டுபிடிச்சிங்க. சரி, அதுக்கப்புறம் 10 ரூபாயில 5% எவ்வளோ அதையும் கண்டுபிடிச்சிங்க. சரி, அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி வித்தியாசம் கூடுதல்னா கூட சொல்றான். சரிங்களா? ஓகே, அப்போ கூட்டிடுவோமா? முதல்ல கண்டுபிடிக்கணும். எதில்? 5 ரூபாயில 10% எவ்வளோ? அப்போ 5 ரூபாயில 10% கேட்குறாங்க. அசலாக கூட பர்சன்டேஜ் தாராளமாக பெருகலாம். பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணோம். நான் 5 10 பெருகிறேன், பட் என்கிட்ட 1 0 தான் இருக்குது. கரெக்டா? கரெக்ட். இப்போ நீங்கள் தாராளமாக 1 0 கேன்சல் பண்ணிட்டு பெருகலாங்க. ஏன்பா 2 0 கேன்சல் பண்ணுன்னு சொன்னேன்? ஆமாம், இப்போ இல்லை, பெருக்கிறேன். இப்போ 1/5 பெருகிறேன். பெருக்கி வரக்கூடிய விடையில மேபி ஒரு 0 இருந்தால் கேன்சல் பண்ணிங்க. என்னது? இப்போ 1 5 பெருகிறேன், மேபி அப்படி பெருக்கி வரக்கூடிய விடையில வந்து பார்த்தீங்கன்னா 0 இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்லை 0 இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஒரு 0 தானே தேவை, அதுக்காக. புரியுதா? புரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 1 கூட 5 பெருகிறேன். 5 5 அப்படின்னு வரும். இப்போ 5ன்னு வருது இல்லையா? இப்போ இது ஆன்சரான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணும். ஆனால் எங்கிட்ட இருக்கிறது ஒரு 0 தான். அப்போ இன்னொரு 0 இல்லை, இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கிட்டேன். அப்போ 0.5. அவ்வளோதான். ஓ, புரியுதுப்பா. 0 2 இருந்தால் கேன்சல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா எத்தனை 0 இல்லையோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அவ்வளோதாங்க. சூப்பருங்க. அப்போ ஃபஸ்ட்டு 5 ரூபாயில 10%ன்றது 0.5. சரிங்களா? அடுத்தது எங்க பாருங்க, 10 ரூபாயில 5% கண்டுபிடிக்கணுமா? 10 ரூபாயில 5%. அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணும். இங்கிட்ட ஒரு 0 தான் இருக்குது. கரெக்டா இருக்குது. அப்போ நான் என்ன பண்றேன்? நான் 1 கூட 5 பெருக்கிறேன். பெருக்கி வரக்கூடிய விடையில 0 இருந்தால் கேன்சல் பண்றேன், இல்லைன்னா புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 5 5ன்னு வரும். இதுலயும் 0 இல்லை, அதனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. அப்போ 10 ரூபாயில 5%ம் 0.5 தான். அப்போ 5 ரூபாயில 10%ன்றது 0.5, 10 ரூபாயில 5%ன்றது 0.5. இதை கூட சொல்றாயா? 5 5 10க்கு 0, மீதி இங்கே 1.
அப்போ 1.0 அதாவது ₹1 5 0.5 0.5 ₹1. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வித்தியாசமான கேள்வியும் ஒரே செகண்ட்ல போட்டுடலாங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா 40 கிலோல 0.75% மதிப்பை காண்க. 11/1/2020 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 கிலோல 0.75% எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். ஸோ வாங்க முதல்ல அசல் 40 எழுதிக்கிறேன். இதாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பர்சன்டேஜ் 0.75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும், 1 ஜீரோ தான் இருக்குது. எப்பா இது ஜீரோ இல்லை, இது புள்ளி. அப்புறம் இதையும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா 0.75 இருக்குது. ஆமாம் ஆமாம் சரிப்பா. இப்போ ஒரு ஜீரோ இருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். இன்னொரு ஜீரோ தேவை. இப்போ இன்னொரு ஜீரோ இல்லைன்னா பண்ணோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படிதானே நான் சொல்லியிருக்கேன். கரெக்ட். இப்போ இந்த 0.75 கூட 4 பெருகணும். ஆத்தாடி ஆத்தா, இதெல்லாம் பெருக தெரியாதப்பா. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இதை மறந்துடுங்க. இது 75 இருக்கிற மாதிரியே நினச்சிங்க. 75 4ஆக பெருக முடியுமா? தாராளமா. 4 75 75 150 150 300 கரெக்டா? அப்போ 300. நல்லா வெயிட் பண்ணுங்க. நிறைய விஷயம் இருக்குது இதில், சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே 75 4 பெருக்கணும், 300 வந்துருச்சு. கரெக்டா? கரெக்ட். இப்போ அங்கே பாருங்க, இந்த புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கு. அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணோம், இங்கே இந்த 2 ஸ்தானம் இங்கே பாருங்க. இது 5க்கு ஒரு ஸ்தானமா, இங்கே ஒரு புள்ளி வரும். அப்போ 7க்கு இங்கே ஒரு ஸ்தானம் இருக்கா, அப்போ இங்கே வரும். புரியுதுங்களா? அதாவது புள்ளிக்கு அப்புறம் 2 இது. அப்போ இது ஜீரோ கேன்சல் ஆகிடும், 3ன்னு வந்துடும். ஏன்னா புள்ளி 0 என்னங்க 3 தானேங்க. புரியுதுங்களா? 300 ஆன்சர் வந்துச்சு. நான் இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் இருக்கணும். அப்போ இங்கே பாருங்க, 5ன்னா இங்கே இருக்குது ஒரு ஸ்தானம், 7ன்னா இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 3 அப்படின்னு வரும். இப்போ இது ஆன்சரான்னு கேட்டால் தவறு. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 0.75 கூட 4 பெருக்குன்னா 3 வருது, அவ்வளோதான். ஆனால் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். ஆனால் நம்ம 1 தான் பண்ணோம். ஆமாம், இப்போ இன்னொன்று பண்ணல. கண்டிப்பா இங்கே பார்த்தா 3 தான் இருக்குது. 0 இருந்தால் 0 கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 0.3 ஆன்சர். ஆடுங்கப்பா, ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த புள்ளி வைக்கிற ஸ்தானத்தெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருந்தா ஈஸி. கரெக்டா? அப்போ 0.3 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆடாடா, சூப்பரா இருக்குதுப்பா, ஈஸி. கரெக்டா? கரெக்ட். அடுத்ததா 4வது 5வது 6வது கணக்கு போயாச்சு. 2017 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். என்னன்னா, பின்வரும்வற்றில் எது சரியான ஏறுவரிசை? ஏறுவரிசைன்னா சின்னதுல இருந்து பெருசுங்க. எப்படின்னா, இப்போ 1 2 3 4 5 இது ஒரு ஏறுவரிசை. ஏன்னா 1 சின்னது, அதை விட பெருசு 2, அதை விட பெருசு 3, அதை விட பெருசு 4, அதை விட பெருசு 5. அப்போ 1 2 3 4 5ன்றது ஒரு ஏறுவரிசை. அப்போ இதே மாதிரி இதில் எது ஏறுவரிசையில் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நல்ல ஆப்ஷனை பார்த்தனா அங்கே பாருங்க, 8ல் 25% அப்படின்னு. ஆப்ஷன் பியில் 8ல் 25%, ஆப்ஷன் சியில் தொங்க பாருங்க 8ல் 25%, டிலையும் 8ல் 25%. அப்போ 4 மதிப்பு தாங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 8ல் 25%, 6ல் 40%, 9ல் 30%, 15ல் 20%. இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே ஏறுவரிசை. கரெக்டா? புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு நம்ம பண்ண போகலாம். ஏன்னா எல்லா நம்பரும் சேம் தான். 8ல் 25னா அது ஆப்ஷன் ஏ பி சி டியில் இருக்குது. 6ல் 40% அதுவும் 4 ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே இருக்குது, மாறி மாறி வச்சிருக்கான். ஏன்னா இவன் ஏறு வரிசையில் கேட்குறான். சரிங்களா? ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு கொண்டு போகணும். அப்போ முதல்ல நான் இந்த ஆப்ஷன் ஏவில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா அதே தான் எல்லாத்துலையும் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 8ல் 25%. இந்த 8ல் 25னா 8ல் 25% எவ்வளோன்னு கேட்குறான். அசலாக கூட பர்சன்டேஜ் பிரிக்கலாம். 8ன்றது அசல், 25ன்றது பர்சன்டேஜ் அவனே கொடுத்துருக்கான். அசலாவோட பர்சன்டேஜ் பிரிக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஆத்தாடி ஆத்தா, இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசலாவோட பர்சன்டேஜ் பிரிக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். இல்லை பரவாயில்ல, அப்படியே 8 கூட 25 பெருக்குங்க. வரக்கூடிய விடையில 2 ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா புள்ளி தான் வைக்கணும் 2 ஸ்தானம் தள்ளி. சரிங்களா? பார்த்துருவோம்.
8 25 ஐயோ பெருக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க, நல்லா யோசிங்களேன். 4 25 100. ஆமாம் தானே? 25 25 25 4 வாட்டி போட்டால் 100. அப்போ 8ன்றது 2 நாளா, அப்போ 200 வருமா? கரெக்டு, சூப்பரு. அப்போ 200. இப்போ பாருங்க, நமக்கு அசலாவோட பர்சன்டேஜ் பிறகு 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். இங்கே 2 ஜீரோ இருக்குது, பண்ணிட்டேன் விடையில். அப்போ இதுக்கு ஆன்சர் 2. அவ்வளோதாங்க. 8ல் 25% 2. அடுத்தது 6ல் 40%. அவனே கொடுத்துருக்கான் 6ல் 40%. அசலா கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், ஆனால் 1 ஜீரோ தான் இருக்கு. ஓகே, நான் பண்ணிட்டேன். இப்போ 6ஆ கூட 4 பெருகணும். 6னா 24. எனக்கு என்ன வரணும்? அசலா கூட பர்சன்டேஜ் பெருனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். எனக்கு இருக்குது 1 ஜீரோ தாங்க கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் 6ஆ கூட 4 டைரெக்டாக பெருகிட்டேன். வரக்கூடிய விடையில் ஜீரோ இருந்தால் ஜீரோ கேன்சல் பண்ணலாம், இல்லைனா புள்ளி வைக்கணும் ஒரு ஸ்தானம் தள்ளி. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 2.4. அவ்வளோதாங்க. அடுத்தது 9ல் 30%. 9ல் 30% போடலாமா? இங்கே 9ல் 30%. அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், 1 ஜீரோ தான் இருக்கு, பண்ணிட்டேன். இப்போ பெருக்குங்க, பெருக்கி வரக்கூடிய விடையில் ஜீரோ இருந்தால் ஜீரோ கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா புள்ளி வைங்க ஒரு ஸ்தானம். 9 3 என்னங்க? 5 3 30. 9 3 27. இப்போ அசலாவோட பர்சன்டேஜ் பண்ண 2 ஜீரோ கேன்சல் பண்ணாங்க, இங்கே 1 ஜீரோ தான் கேன்சல் பண்ணோம். சரிங்களா? இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணணும். ஆன்சர்ல ஜீரோ வந்தா ஜீரோ கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அப்படி வச்சா 2.7. அவ்வளோதான். அடுத்ததா ஃபைனலாக இங்கே பாருங்க, 15ல் 20%. 15ல் 20%. 15ஆ கூட 20 பெருக்கிறேன். அசலா கூட பர்சன்டேஜை பெருகுன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், 1 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க. வரக்கூடிய விடையில் ஜீரோ இருந்தால் ஜீரோ கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 5 எவ்வளோ? சாரி 2 5 எவ்வளோ? 5 30 அப்படின்னு வரும். இப்போ அசலாவோட பர்சன்டேஜ் பண்ண 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், 1 தான் பண்ணியிருக்கேன். அப்போ விடையில் 1 ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ஆன்சர் 3ங்க. அவ்வளோதாங்க. இப்போ 8ல் 25% 2. அதுக்கு அடுத்தது 6ல் 40% 2.4. 9ல் 30% 2.7. 15ல் 20% 3. ஆக்சுவலி இதுவே ஏறு வரிசை தான், ஏன்னா 2 2.4 2.7 3 பர்ஃபெக்டான ஏறு வரிசை. கரெக்டா? அழகா இருக்குது, இன்னும் மாறி கூட இல்லை. சரிங்களா? அப்போ இதுதான் ஏறு வரிசை. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. நீங்கன்னா பிசிடிலாம் ட்ரை பண்ணி பாருங்க, அதுலேயும் இதே தான் இருக்குது. நம்பர் மாற்றி மாற்றி போட்டால் ஏழு வரிசை வருதான்னு பாருங்க, வராது. சரிங்களா? கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புறேன். பெரிய கணக்கெல்லாம் கிடையாது, சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்ததா 7வது கணக்கு வந்துடுவோம். 7வது கணக்கு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்னா, 80 பேர் கொண்ட வகுப்பறையில் 65 பேர் ஆண்கள் எனில் பெண்களின் எண்ணிக்கை என்ன? அடடா. இப்போ முக்காவாசி பேர் என்ன பண்ணுவோம், இந்த 80ல் 65% கண்டுபிடிச்சு ஆன்சர் போடுறோம். அதான் தப்பு. ஏன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் 85 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா 65% பேர் ஆண்களாம். அப்போ மீதி இருக்கிறவங்க பெண்கள். ஆனால் இவன் கேட்கறது பெண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ மொத்தம் கிளாஸ்னா 100%. கரெக்டாக மொத்தம் ஸ்டூடெண்ட் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து, அதில் 65 பேர் ஆண்கள். இப்போ கொஸ்டின்ல ஆண்கள் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், 85 கூட 65 பேருக்கலாம் பெருக்கி ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவன் கேட்டது என்னது, பெண்கள். அப்போ பெண்கள் எத்தனை சதவீதம்? 100ல் 65 கழிச்சா தெரிஞ்சிடும். கரெக்டா? அப்போது இது 5, இங்கே 3 35%. அப்போ பெண்கள் 35% பேர் இருக்காங்க. அப்போது 80ல் 35% நான் கண்டுபிடிச்சிட்டா அது தாங்க பெண்கள். கரெக்டா? 80ல் 35% கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், 1 ஜீரோ தான் இருக்கு, பண்ணிட்டேன். சரிங்களா? இன்னொரு ஜீரோ இல்லை, பரவாயில்ல. 8வோட 35 பெருகிடுங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ 8வோட 35 பெருகணும். ஆத்தாடி, 35 8வோட பெருகணுமா? ரொம்ப கஷ்டங்க, அம்மான்லாம் தெரியாதே அப்படின்னு தோணும். ரொம்ப ஈஸி. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 8ஆல் 35 பேருக்கு தெரியலன்னா, இந்த 35 இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எந்த நம்பரை 8வோட பெருக்கிறீங்க? 35. அந்த 35 2 முறை போட்டுங்க. 35 எவ்வளோ ஆச்சு? 30 30 60, 5 5 10 70. அந்த 70 கழிச்சிருங்க. அவ்வளோதாங்க. பெருக்க தெரியாதவனுக்கு சொல்கிறேன்.
என்ன நம்பர் நீங்க 8ஆல பெருக்குறீங்களோ அந்த நம்பருக்கு 0 போட்டுருங்க. அதே நம்பரை 2 முறை கூட்டி கழிச்சுக்குங்க. அவ்வளவுதான். புரியுதா? அப்ப நான் என்ன பண்ண 0 போட்டா 350 வந்துருச்சு ஃபர்ஸ்ட். செகண்ட் இந்த 35 2 முறை கூட்டுங்க. 35 70. அதை கழிச்சிருங்க. கழிக்கணும். சரிங்களா? அப்படி கழிச்சா ஆன்சர். அவ்வளவுதான். உண்மையாவே ஈஸியா தாங்க இருக்குது. ஈஸியா தானே இருக்குது. 280ன்னு வரும். சரிங்களா? 280. இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம். என்னன்னா அசலா கூட பர்சன்டேஜ் பிறகுனா 2 0 கேன்சல் பண்ணும். நம்ம 1 தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு 0 பண்ணல. வரக்கூடிய விடையில வந்தா கேன்சல் பண்ண சொன்னேன். இல்லைன்னா புள்ளி வைக்கணும். வந்துருச்சு. அப்ப கேன்சல் பண்ணிட்டேன். 28 தான் இருக்குது. அப்ப 28 பெண்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடாடாடாடாடா. இதே கணக்குல ஆண்களும் கேட்பான். அவன் என்ன கேட்கிறான்றது 1க்கு 2 முறை பார்த்துட்டு ஆன்சர் போடுங்க. பர்ஃபெக்டா வருங்க. சரிங்களா? அடுத்தது 8வது கணக்குக்கு வந்துருவோம். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை. இது 7th நியூ புக்லயும் 2022 குரூப் 8லயும் கேட்டு வச்சிருக்கான். ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஈஸி. என்னன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல 50 பேர் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா 14% பேர் ஆப்சண்ட். இப்போ ஆப்சண்ட கேட்கணும். அதை கேட்கல. பிரசன்ட் ஆனவங்க எத்தனை, வருகை புரிந்தவங்க எத்தனைன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ 14% பேர் வரலன்னா ஒரு கிளாஸ் ரூம்ன்றது 100%. அதுல 14% வரல. இப்போ கொஸ்டின் வராத ஸ்டூடெண்ட்னு கேட்டா நீங்க டைரக்டா 50 கூட 14 பேர்கிட்ட ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். 2 0 கேன்சல் பண்ணிட்டு. ஆனா அவன் வருகை புரிந்தவங்க கேட்கறான். அப்ப எவ்வளவு பேர் வருகை இருந்திருக்காங்க? 100ல 14 கழிச்சிட்டா மீதி இருக்கிறவங்க தான் வருகை. ஏன்னா 14% பேர் வரல. அப்ப 100ல 14 கழிங்க. 6. அதுக்கப்புறம் எவ்வளவு வரும்? 86ன்னு வருமா? ஆமாங்க. சரியா போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ 86%. அதாவது 50ல 86% கண்டுபிடிக்கணும். சூப்பரு. அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணும். நான் பெருகிட்டேன். 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஆனா 2 0 பண்ணிருக்கேன்னு கேட்டா 1 தான் இருக்குது. இன்னொன்னு இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 கூட 86 பெருக்குங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில 0 இருந்தா 0 கேன்சல் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 5 கூட 86 பெருக்கணும். ஆடாடா இதுவும் தெரியாத. இதுக்கு நான் நிறைய முறை சொல்லிட்டேன். 5 கூட எந்த நம்பரை நீங்க பெருக்கிறீங்களோ அந்த எண்ண பாதியாக்கி ஒரு 0 போட்டுங்க. அப்ப 86ல பாதி எவ்வளவு பாருங்க? 8ல பாதி 4, 6ல பாதி 3, ஒரு 0 போட்டுங்க. அவ்வளவுதான். நீங்களும் பெருக்கி பாருங்க. பர்ஃபெக்டா வரும். என்ன சொல்றேன்? 5 கூட எந்த நம்பரை நீங்க பெருகினாலும் அந்த எண்ண பாதியாக்கி ஒரு 0 போட்டுக்கணும். அப்போ 5 கூட 86 பெருகிறேன். 86ல பாதி 43, ஒரு 0 போட்டுங்க. 430. இப்போ நம்ம இங்க பாருங்க இந்த கணக்குல வந்து பாத்தீங்கன்னா அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணா ஆனா 1 தான் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து பெருக்கி வரக்கூடிய விடையில இருந்தா பண்ணுங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்கன்னு சொன்னேன். இங்க இருக்குது பண்ணிட்டேன். அப்ப மீதி எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டனா 43. அப்ப 43 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸி பார்த்தீங்களா? கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். இப்ப பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்ப 2 கணக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், நீங்க போடுங்க. 9வது கணக்கு 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் பாருங்க. திறமையற்றோர் எத்தனை பேர்? 8/1/2022 டிஎன்பிசில கேட்டிருக்கான். அப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அதுல 25 பசங்க இருக்காங்க. அதுல 72% பேர் மேக்ஸ்ல ஜீனியஸ். மீதி இருக்கிறவங்க மேக்ஸ்ல ஜீனியஸ் இல்ல, திறமையானவர்கள் இல்ல. ஓகேவா? அப்ப அங்க திறமையற்றோர் எத்தனை சதவீதம்? அப்போ 100ல 72 கழிச்சிட்டிங்கன்னா மீதி ஒன்று கிடைக்கும். அந்த நம்பரை 25 பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்துடும். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஆப்ஷன் ஏ 5 மாணவர்கள், பி 6 மாணவர்கள், சி 7 மாணவர்கள், டி 8 மாணவர்கள். அடுத்ததா 10வது கேள்வி. இது வந்து பாத்தீங்கன்னா 7500 மக்கள் தொகை கொண்ட ஊரில் படித்தவர்கள் 47% பேர். அப்ப படிக்காதவர்கள் எத்தனை பேர்? 13/2/2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 7500 பேர் இருக்காங்க. அதுல படிச்சவங்க 47%, மீதி இருக்கிறவங்க படிக்காதவங்க. அவங்க எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? 100ல 47 கழிச்சுங்க. மீதி வரத்தான் படிக்காதவங்க. கரெக்டா? கரெக்ட். இது வரைக்கும் ஓகே. அப்போ அந்த 7500 கூட அந்த நம்பரை பெருகுங்க. பெருக்கும் போது 2 0 கேன்சல் பண்ணுங்க.
மீதி பெருகுனா வரக்கூடிய ஆன்சர் தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் ஏ 3975, பி 3925, சி 3775, டி 3525. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 கணக்குகள் ஒரு டிஃப்ரெண்டான இருக்குது, அது போட்டு முடிச்சிட்டா சதவீதம் க்ளோஸ் பா. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.